திங்கட்கிழமை வந்து காமராஜர் மாலை 4 மணிக்கு. கண்டிப்பாக இருக்குது. கலை நிகழ்ச்சின்றது வந்து இப்போ மாற்றுத்திறனாளி பசங்களே பண்ணுற கலை நிகழ்ச்சின்னு இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒருத்தர் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில். மிஸ்டர் ஐசக் ஜோன் சொல்லிட்டு மியூசிஷியன் மற்றும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு புது விதமாக ஒரு இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு பெண்ணை பேச முடியாத பெண்ணை வந்து ஒரு டீச்சர் வந்து பேச வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ண போகிறோம். அதை அந்த பெண்ணை வந்து கண்டிப்பாக பேசுவாங்க எல்லாம் முன்னாடி. நான் வாங்கல, அன்றைக்கி வரமா சொல்லிடுறேன் சார். நல்ல நிலையில் இருக்கிற பல குழந்தைகளுக்கு பல விருதுகள் பரிசுகள்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அதுங்களுக்கு நடத்துகிற டீச்சர்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒதுக்கிது? அது கண்ட்ரோல் டிவி கூட சேர்ந்து போனோம்னு எப்படி தோணுச்சு? அதுக்கு நான் வந்து சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கான்செப்டை கொண்டு வந்தது நான் தான். ஸோ என் மனசில் வந்து இது ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விதை நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு லெவலில் போகும்போது இந்த இதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே சிஓ கிட்ட சொன்னேன். அவர் உடனே இதை அப்ரூவ் பண்ணார். இந்த மாதிரி வந்து ஏன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சைடோ மற்ற எல்லாரும் வந்து நல்ல பசங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவார்டை வித்தின் 20 days சார். அது வந்து இந்த அவார்டை வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதே கடந்த 8ஆம் தேதி தான் டிஸ்கஸ் பண்ணேன் நான் சார்கிட்ட. ஸோ அதுக்குள்ளே 24ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி இந்த 15 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். போய் பார்த்துறது, பேசுறது, இன்விடேஷன் ரெடி பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ என்னுள் விதை தான் இன்றைக்கி 4 பேருக்கு நான் உதவணுன்ற ஒரு விதை அன்று எனக்கு உதிச்சுது. அதை தான் நான் இன்றைக்கி நாளை எல்லோரும் செய்கிறேன். நான் வந்து சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன் சார். நீங்கள் இந்த விஷயத்தை மத்திய அமைச்சர் ஜெயத்ரஜன் சார்கிட்ட சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அவர் வந்து உடனே அப்ரூவ் பண்ணார். உடனே நல்ல காரியம் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். வேறு எந்த இதுவுமே பேசல உடனே. எவ்ரி இயர் சார். ஃப்ரம் இந்த இயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் வந்து எவ்ரி இயர் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து நிறைய வந்து நியூ ஐட்டம்ஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். பட் எல்லோரும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன் நான். பல தொழில்கள் பல துறைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ரயில்வே துறையை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. ரயில்வே துறைக்கான காரணம் என்ன சார்? ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறக்குறாங்க. இப்போ லெவல் கிராசிங்கில் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த லைலா காலேஜ், பச்சைபாஸ் காலேஜ், அந்த பிரிட்ஜ் மேலே ஃபோன் பேசிகிட்டே நிறைய பேர் நடந்து வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஆண்ட நிறைய பேர் வந்து இறக்குறது வந்து நிறைய சேஃப்டி அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் இறக்குறாங்க. அப்புறமா அந்த ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் மற்றும் வந்து லெவல் கிராசிங்கில் எஸ்பெஷலி வந்து 2 வீலர்ஸ்லாம் வந்து பொறுமை இல்லாமல் வராங்க. ஸோ அந்த அவேர்னஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே இது தான் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து நாங்கள் இணைஞ்சு நாங்கள் செய்கிறோம். இல்லை, இந்த வருஷம் வந்து அவங்களோட பிரின்சிபல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட ஒரு குழு மாதிரி இது பண்ணி ஓட்டிங் சிஸ்டம்ஸ் அதான் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்கூல்ஸ்லேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புது விதமாக இருக்கும். அது ஓட்டிங் சிஸ்டம்ஸே பண்ணுற போகிறேன். அவங்களோட பசங்க அவங்க ஏன் பெஸ்ட்டு டீச்சர் அவங்க வாங்குறாங்க, அவங்களால எத்தனை பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் சிஸ்டம். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட முடிச்சுட்டு போனவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த டீச்சர் 30 வருஷம் சர்வீஸில் எத்தனையோ பேர் எங்கெல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டை லான்ச் பண்ணுறோம். அதை லான்ச் பண்ணி அதில் வந்து கொண்டு வர மாதிரி. அதனால அது வந்து அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இப்போ இன்விடேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க, பட் ஆனால் நான் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க, எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதிக்கு மேலே உங்கள் தென்றல் சேனலில் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்காதுன்ற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் போட்டி சினிமா கலைஞர்கள் நீங்கள் கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? இல்லை, சினிமா கலைஞர்கள் ஏன் கூப்பிட்றேன்னா ஒருத்தரும் ஒரு மோட்டிவ் சொல்லியிருக்காங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ போராளியில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து தினமும் ஒரு போராளின்னு சமுத்திரக்கணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லோருலத்திலும் வந்து ஒரு போராளி இருக்காங்க. எல்லாருமே ஜெயிக்கணுன்றது தான் போராடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கலைஞர்கள் இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்ககிட்டையும் ஒரு மனித நேயம் இருக்குது. ஸோ அவங்கள இன்வைட் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் நடிகன்னு இல்லாமல் அவங்க ஒரு மனிதராக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இந்த கருத்தை சொன்னவொடனே எல்லோருமே வந்து ஆதரித்தாங்க. இந்த மாதிரி நல்ல காசுக்கு செய்கிறீங்க, அதனால் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களையும் வந்து பார்ட் ஆஃப் சொசைட்டி தானே அவங்களும் வந்து தனி மனிதர்கள் இல்லையா.
பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் மட்டும் தான் அவார்ட்ஸ் கொடுக்கல, நிறைய சின்ன ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸும் சார் நெக்ஸ்ட் எந்த உதவி இல்லாம ரொம்ப அடிமட்டம் Next year. கண்டிப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸும் நாங்கள் கொடுக்குறதா இருக்கிறோம். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து டம் அண்ட் டஃப்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சைனிங் லாங்குவேஜே குறைஞ்சி வந்துடுது. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் காது கேட்கும்போது தான் அவங்க பேசுகிற திறமை வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அந்த காது கேட்குற மிஷின் வந்து 75,000 1.25 லட்ச ரூபா ஆகுது ஒரு பிள்ளைங்களுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் எங்களால் முடிஞ்சது இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அடுத்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணோன்றது எங்களோட மோட்டிவாக வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இந்த சைனிங் லாங்குவேஜே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த வந்து கொண்டு வரணுன்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை ஹெல்ப் பண்ணணும். மற்றபடி இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லோருக்கும் ரீச் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது மூலிமா எல்லோரும் வந்து எங்களுக்கு தொடர்பு பண்ணணும், அவங்க பெனிஃபிட் ஆகணுன்ற ஒரு பெரிய நோக்கம் தான் இருக்கிறது. கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு உத்தியம் செய்யும் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வரோம் சார் யங்ஸ்டர்ஸ் மூலிமா. அது மூலிமா வந்து என்னென்ன இப்போ இது வரப்போகுது, எங்கெங்கே இது இருக்குது, எஜுகேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, லாட் ஆஃப் இந்த பேஸ் ப்ரோக்ராம்ஸும் அதில் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கோம். மற்றும் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் நிறைய வந்து கொண்டு வர மாதிரி பேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய எல்லா ரிலிஜனும் அதான் எல்லா ரிலிஜனும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்தலங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து முக்கியவாசி ஹைலைட் பண்ணி கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம். கிராமப்புற கலைகளை பற்றி எதனா இருக்கும்? கண்டிப்பாக சார். அதுக்கு ஒரு 1/2 hour ஸ்லாட்டே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அந்த ஒரு கலைஞராக பார்த்து அதே மாதிரி வந்து எடுத்து பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ கிராமத்து கலைஞர் நிறைய வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த அவேர்னஸையும் நாங்கள் கொண்டு வரதுக்கோசம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு 1/2 hour அலாட் பண்ணியிருக்கோம். மார்ஷல் ஆர்ட்ஸு எல்லாமே, ஆர்ச்சரி, வில்வித்தை, இது சிலம்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸு, அது கரளி, அந்த மாதிரி நாங்களே போய் ஸ்பாட்டில் போய் எடுத்து அவங்க யார் கோச்சோ அவங்ககிட்ட பேசி அது கொண்டு வரணும். நாளடைவில் கிராமத்தில் இருக்க விவசாயம், அனிமல் ஹஸ்பண்ட் எல்லாமே குறைஞ்சிருந்தது. அதை ஊக்குவிக்கிற வகையில் கண்டிப்பாக சார். அது வந்து ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் வந்து 30th ஃபஸ்ட்டுலேருந்து லான்ச் பண்ணுறோம். அதாவது நம்மளோட காட்டு வந்து கிராம வளங்கள் மற்றும் காடுகள், அதில் இருக்கிற முக்கியமாக வந்து என்னென்ன மூலிகள் இருக்குது, அதனால் பயன்கள் என்ன, நம்ம வந்து அந்த ஒரு காலகட்டம் மறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இருக்கும். 10 மணி 11 மணி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட் கமர்ஷியல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா. நோ ஸ்லாட் சார், நோ ஸ்லாட்ஸ், நோ சார். எல்லாம் இன்னோஸ் ப்ரொடக்ஷன் தான் சார். அந்த மாதிரி எந்த இதுவும் டெலி பிரான்ச்சை பற்றி பேசுகிறீங்க நீங்கள், அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் வந்து கொடுக்குறதோட நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ரியாலிட்டி ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ரியாலிட்டி ஏதோ நடக்கும்போது உங்கள் சேனல் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டோம், காலம் கொடுத்து எடுப்பாங்க. அது இன்னும் ஒரு 1 month ஆகும் சார் எங்களுக்கு. பட் அது அந்த ஐடியாவில் தான் சார் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் சார் ஆன்லைன் லைவில் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் சார். அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இல்லை சார், இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் ஐடியாவே இல்லை சார். சீரியல் வந்து வேணாம், இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் வரணுன்ட்டு தான் நாங்கள் இந்த லான்ச்சே, அதனால தான் இந்த ப்ரோக்ராமோட நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு குட் காஸோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மாதிரி எல்லோரோட இதுலேருந்து தனியாக இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு தான் பண்ணுறோம் சார். இல்லை சார், நான் பார்க்குறது கிடையாது சார். இல்லை சார், அந்த ஒரு இதுலேருந்து வெளிப்பட்டால் தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வந்தது நம்மளுக்கு. எல்லோரும் போகிற திசையிலேருந்து நம்ம மாறுபட்டு போனோம். ஃப்ரீ சேனல். நியூஸ் சேனல்லேயே சினிமா இன்வென்ட்லாம் போகிறாங்க. அது செய்திகள் மாதிரி வரும் சார், அவ்வளோதான் வரும் சார். அது மாதிரி செய்திகள் மட்டும்தான் வரும் சார். செய்திகள்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்னு சொல்லி அதில் தான் காட்டுவோம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. நன்றி சார்.